ஊருக்கு கிளம்பியாச்சு. கோயிங் டு மை நேட்டிவ். உங்களுக்கு ஊருக்கே போல் ஃப்ரெண்ட்ஸுன்னு பேசுகிறதா நம்மளே பேசிக்கிறதான்னு தெரியல. ஏதோ நம்ம பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம ட்ரைவ்லேயே ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்லோட் பண்ணி விட்டால் அது கரெக்டாக இருக்கும். இன்னும் அது கேட்கலாம், அதுக்கு நீ ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கலாமே, ஏன் பப்ளிக்காக போடுறேன்ட்டு. அதுவும் கரெக்டு தான். நம்ம ஆலந்தூர் மெட்ரோ பேக் சைடு கட்டிக்கிட்டு இருக்கோம். கேமரா வந்து நம்மள்கிட்ட வந்து ஷோல்டரில் தான் வச்சுருக்கேன். ஸோ மைக் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம கள்ளக்குறிச்சி போகிற ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ முன்ன பஸ் இங்கே வரும் நைட் டைமில் 10 o'clock மேலே பஸ் வந்து உள்ளே தான் வரும், சிட்டி உள்ள. இப்போ பஸ் ஸ்டாண்ட் அங்கே மாற்றினால இப்போ எப்படி போகிறது என்ன எதுன்னு தெரியல. மெட்ரோ பேக் சைடு கேட் வந்தாச்சு. நல்ல வேலை கேட் ஓப்பனில் இருக்குது. பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற டைமில் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும் இங்கே. பகலில் போகணுன்னா நம்ம கோயம்பேடு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆகணும். எல்லாமே மெட்ரோவில் ஏறி போயிடுவோம். நைட்டில் நோ ப்ராப்ளம். 10 o'clock மேலே பஸ் எப்பவுமே உள்ளே தான் வரும். 4 o'clock வரைக்கும் நேட்டிவ்லேருந்து கிளம்புனாலும் ஈஸியாக வந்துடுவோம். பட் இப்போ கிளம்பாக்கம் போய் இறங்கி அங்கேருந்து போகணும். நிறைய விழாக் போட்டிருக்காங்க எல்லாமே. நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நானும் போனதில்லை. அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் பஸ் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் நம்ம ரிலேஷன் வீடு அப்போ இருந்துச்சு. ஸோ உங்கள் மாடியிலேருந்து பார்த்தா கிரசன்ட் காலேஜுன்னு தெரியும், அது பக்கத்தில் இருந்து எல்லாமே தெரியும். பஸ் ஸ்டாண்ட் இடத்துக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேங்க. வெறும் எம்டி ஸ்பேஸ் தான். ஸோ நம்ம மெட்ரோ பேக் சைடு வந்தாச்சு. அதேமாரி 12 o'clock மேலே பஸ்ஸே இருக்காது. தாம்பரம் வரைக்கும் தான் பஸ் இருக்கும். அதாவது அந்த ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது நைட் டைமில் படத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நாங்களாம் ஷேர் ஆட்டோ பிடிச்சோ இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். பஸ் மேக்ஸிமம் இருக்காது. வந்தாச்சு. ஆனால் ஆம்னி பஸ்ஸெல்லாம் இப்படி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரம் வரைக்கும் தான் பஸ் இருக்குது உங்களுக்கு. தெரியல. இப்போ வந்தாச்சு. பஸ் இங்கேருந்து போதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருந்துச்சு அப்போ கிளம்பி போகிறதுக்கு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
கிளாம்பாக்கம் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் வெறும் காடு தான், அது வெறும் கல் மண்ணாக தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் இப்போ நான் ஒரு 6 to 8 months அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் தான் நான் இல்லை, என்னோடய எக்ஸ் வீடு இங்கே இருந்துச்சு. ஸோ மாடியிலேருந்து பார்த்தா ப்ரெசன்ட் காலேஜ் தெரியும். பிகாஸ் அவள் அங்கே தான் படித்தா, ப்ரெசன்ட் காலேஜ்லாம் படித்தா. ஸோ மாடியிலேருந்து பார்ப்போம் இப்போ காலேஜ். டேங்க் மேலே நின்று பார்க்கும் போதெல்லாம் அழகாக தெரியும், காலேஜ் தெரியும். அப்போ பர்சனலாகவே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். 8 months நான் ஒரு 100 times நான் இங்கே வந்திருப்பேன். நான் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பேருக்கோசரமே கட்டின மாதிரி இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சது இங்கே வந்ததில்லை. இதான் உள்ளே போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் வீலாக போட்டாச்சு, பட் நைட்டில் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பஸ்ஸஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. போலீஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, பாவம் எல்லாம் குளூரில் படுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த சைடு போனால் தான் தெரியும் போல இருக்குது. அந்த சைடு போகலாம். நைட் டைம்னால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் ஆலந்தூர்லேயே ஏறிப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஆலந்தூர்லேயே ஏறிப்போம். இங்கே இறங்கிட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சு நைட் டைமில். பட் இப்போ ரொம்ப மந்த பஸ். எம்டிசின்னா ஃபாஸ்ட்டாக போகும் வச்சு காட்டுவாங்கன்னு பார்த்தா பஸ்ஸில் லைட்டு எரியல, உள்ள ஹெட்லைட்டு. டிரைவர் 20 km ஸ்பீடு மேலே போகவே இல்லை. ஃபஸ்ட்டு வரோம், இது எங்கெங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு வாக் த்ரூ போடலாம். சப்வே, டெர்மினல் பில்டிங், டிக்கெட் ஆஃபீஸ், பிளாட்ஃபார்ம், வெஹிக்கல் பார்க்கிங், ரெஸ்டாரண்ட். பஸ் ஸ்டாண்ட் எங்கே போகுதுன்னு தெரியல. இது இப்படி போகலாமா? அப்படியே போகலாம். பிளாட்ஃபார்ம் பஸ் ஸ்டாண்ட் பெருசாக தான் கட்டிருக்காங்க போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் எந்த அளவுக்கு ஆடியபிளாக இருக்குன்னு தெரியல. எவ்வளோ தூரம் நான் உள்ளே போனோம்? பஸ் ஸ்டாப் தான். கள்ளக்குறிச்சி போகிறேன் நான். கள்ளக்குறிச்சி நீங்களே போகலாமா? என்னண்ணா? வண்டியை வச்சுருக்காங்க, வெரி குட். சும்மா நான் வீடியோ எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
அக்கா தான் வராங்க. போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வரேன்? பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் தான் 2-3 வாரமாக சுற்றி பார்க்குறோம். முன்னே எங்கே சுற்றி பார்க்க தானே சார்? ஏங்கண்ணா நம்ம போகலாமா? 24 hours அண்ணா சர்வீஸ் இது. பரவாயில்லையே. விரிச்சோடி இருக்கு. மக்கள் யாரும் இல்லை போல இருக்கு. 12 மணிக்கு பஸ்ஸே கிடையாது, கம்மியாயிடும். வேணும் வாங்கிக்கலாமாண்ணா? ரொம்ப நன்றிண்ணா. நம்ம ஊருக்கு பஸ் இருக்கான்னு தெரியல. சரி, பஸ்ஸே இல்லை நமக்கு. ஓ காட். கள்ளக்குறிச்சி இங்கே தான் இருக்கு. பஸ்ஸு வந்தாதான் ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நடந்து அப்படியே வரலான்னு பார்த்தேன். நம்மளை வந்து பிக்கப் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம ரவுண்ட் போயிட்டு வரலாம் உள்ளே. ஓகேங்களா? பஸ் இல்லை நமக்கு. கேமராலாம் வச்சுருக்காங்க. பேட்டரி கார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டே விரிச்சோடி இருக்குது. பயங்கரமாக இருக்கே. பரவாயில்ல. மேலே பஸ் நிற்கிதா? மேலே என்ன இருக்குன்னு தெரியல. கலைஞர் ஐயாவோட சிலை அங்கே இருக்குது. மேடம் மேலெல்லாம் ஷாப்ஸ் இருக்கு உள்ள இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஷாப்பே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா.
எஸ்ஐடிசி பஸ் நம்ம ஊருக்கு எஸ்ஐடிசியே கிடையாது friends. ஆமாம் சர்வீஸ் காவேரி மருத்துவமனை. கோயம்பேடு பார்த்துருக்கீங்க. கிளாம்பாக்கம் அதோட புது பெண்கள் ஆண்கள் வாவ் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கேமரா இங்கே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் போயாச்சு. கேமரா ஆஃப் பண்ணால் தான் ரெஸ்ட் ரூம் போக முடியும். பஸ் வர்றதான் டாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். டாஸ்க் ஒரு பஸ் இருக்குது. நம்ம ஊர் பஸ் தான் நினைக்கிறேன். Platform 1 and to make use of lifts, ஏன் கள்ளக்குறிச்சி பஸ் எத்தனை மணிக்கா இருக்குது? ஓடிக்கு தானே போட்டிருக்கு. அதான் கேட்டேன். அங்கே கேட்க சொல்கிறாங்க. ஏன் கள்ளக்குறிச்சி பஸ்ஸு வரேன்றாங்க. வெயிட் பண்ணுவோம்.
காலேஜ் இங்கே தான் இருக்குது. தாத்தா வீட்டு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இங்கே தான் வந்து பஸ் ஏறுவேன் 10th 12th படிக்கும்போது. இந்த இடம் எப்படி ஆகும் எப்படி பார்க்கலாம். இந்த பஸ்ஸு போது பாருங்க. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் காலேஜ், இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ். தாத்தா போயிட்டு தாத்தா பாட்டி பார்க்க தான் நான் போகிறேன். 3 to 4 months ஆகுது பார்த்து. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஃபுல்லாக சுற்றி வீடாக இருக்கனால தெரிஞ்சிக்கல. சுற்றி வயலாக இருக்கனால நல்லா தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க ஊரில் நல்லா கொடுக்குறாங்க, நம்ம பாடு கொடுத்து தான் வராங்க. தை 5 போல இருக்கு. தை மாதம் 5ஆம் தேதி. கிராமத்தில் குளிர்னா யாருன்னு எழுந்திருக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் எழுந்திருப்பாங்க. ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. மரம்லாம் நிறைய வெட்டியிருக்காங்க உள்ள இருக்கு. இந்த பாட்டும் பாடக்கூடாது, வெரி ஒஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கிளாம்பாக்கம் டு கள்ளக்குறிச்சி. ஸோ 3-4 மந்த்ஸாக வரல. ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன மிஸ்ஸிங்னு தெரியல. பாட்டியோட ரியாக்ஷனை பார்ப்போம்.
திட்டுவாங்க எப்படி போகணுன்னு. ஃபோன் பண்ணவே இல்லை, எதுவும் பண்ணவே இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக என் பிரதர் இங்கே தான் இருக்கோம். கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ. பரவாயில்ல, ட்ரைனேஜ்லாம் போட்டிருக்காங்க. டெவலப் ஆகிருக்கு ஊர். ஆனால் வழி போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் மட்டும் ரெடி பண்ணுறாங்க. ஊர் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம காடு தான். மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் இங்கே கொட்டுறாங்க. ஒரு வீடு கட்டிச்சு, கட்டியே முடிஞ்சிச்சு. பாட்டி வெளில தான் நிற்கிறாங்க. என் பாட்டி தண்ணி நாய நீ நடந்து வர என்ன பண்ணுறது? வாங்க. அங்கேயே இருக்கு. பாட்டி இழைச்சி போயிட்டாங்க.